பூக்கள் விழ கையசைவில் வானம் விழ பெண்ணசைவில் நானும் விழவே காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே தின் தாரா 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 ஷைலஜாக்கா மீராக்கா போய் ரொம்ப நேரம் ஆகுது. இன்னுமா இந்த அங்க பிரதேசனம் முடியாம இருக்கு? இசை அது அங்க பிரதேசனம் இல்ல, அடி பிரதேசனம். சரி ஏதோ ஒரு பிரதேசனம் சொல்லுங்க, இன்னுமா முடியாம இருக்கு? இசை உனக்கு அடி பிரதேசனம் என்னன்னு தெரியாதா? என்னதுக்கா கோவில சுத்தி உருண்டு வருவாங்களே அதுதானே? அடியே அதுதான் அங்க பிரதேசனம், இது அடி பிரதேசனம். அது என்ன அங்க பிரதேசனம் அடி பிரதேசனம் புரியல. ரெண்டு பேரும் கேட்கும் போது ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்ல இல்ல, ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க பிரதேசனா உருண்டு உருண்டு வருவாங்க, அடி பிரதேசனா அடி மேல அடி வச்சு வருவாங்க. எது அடிமேல அடி வச்சா? ஆமாண்டி, அடி மேல அடி வச்சுதான். அப்ப மீராக்கா அடிமேல அடி வச்சுதான் வந்துட்டு இருக்கா? ஆமா, அதுதான் அவளோட வேண்டுதல். அக்கா அப்ப மீராக்கா எப்ப அடிமேல அடி வச்சு வந்து எப்ப நம்ம வீட்டுக்கு போறது? இருடி, டென்ஷன் ஆகாது, அது முடிஞ்சிரும். எது அடிமேல அடி வச்சு இந்த கோவில சுத்தி வரது அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருமா? அதெல்லாம் மீரா குயிக்கா பண்ணிருவாடி, உனக்கு தான் தெரியும்ல. எனக்கு நம்ம மீராக்கா பத்தி தெரியும். ஆனா நீங்க சொல்ற வேண்டியதால இவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு யோசிச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் மீரா கம்ப்ளீட் பண்ணிடுவா. சரி வா, சந்தனாவை போய் பார்க்கலாம். சரிக்கா வாங்க போலாம். அக்கா என்னடி என்னாச்சு? குத்து விளக்குங்க. ஐயோ, நம்ம கோவில் பிரகாரத்திட்டு போனோம்ல, அங்கேயே வச்சுட்டு வந்துடே போல. என்னக்கா சொல்ற? எப்ப வச்ச கீழே? சில்லடி அகல்வெளுக்கு ஏத்தும் போது முடி வந்து முன்னாடி முன்னாடி விழுந்துட்டு இருந்துச்சா, அதான் குத்துவலுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு முடிய பின்னாடி போட்டு சரி பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே மறந்துட்டு வந்துட்டேன். என்னக்கா நீ பாட்டுக்கு இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கா? ஹிரே இசை நம்ம ஊர் கோவில் தானே, அதெல்லாம் எங்கேயும் போயிருக்காது. காண போறதுக்கு சொல்லலக்கா, பூஜை பண்ண வழக்கல பத்திரமா வச்சுக்கணும்ல. ஆரம்பிச்சிட்டியா? எங்க அம்மா கூட இப்பெல்லாம் பேச மாட்டாங்கடி, ஆனா நீ எல்லாம் எங்க அம்மாவுக்கு மேல இருக்க. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்க்கா. ஜெயந்தியத்தை என்னமோ பேச மாட்டாங்கதான், ஆனா ராணியத்தா ஐயோ, குத்துவேலுக்கு மட்டும் இல்லாம போன பெரியம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்க. அதானே பார்த்தேன். என்னடா அப்பல கொஞ்சம் கூட பயப்படாம இருக்கேன்னு. சரி சரி, நீ இங்கே நில்ல, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிக்கா. இங்க தானே வச்சேன், எங்க போச்சு? இப்ப என்னன்னு தேடுறது? ஐயோ, இங்க தானே வச்சேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க போச்சு? நான் 4வது கட்டையில தானே வச்சேன். 1 2 3 4 இங்க தானே வச்சேன். அப்ப எங்க போச்சு? இவனா? இவன் என்ன பண்றான் இங்க? ஒருவேளை குத்துவலுக்கு இவன் தான் எடுத்திருப்பானோ? இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் எவ்வளவு பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவளே கரெக்டா வந்து கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்கா. ராட்சசி. ஆனா அடவே தேனே ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பார். நோ நிர்மல், இவ எப்போதுமே ராட்சசி மட்டும்தான். இன்னைக்கு ஏதோ அடக்கமா இருக்கான்னு இதெல்லாம் பார்த்து நம்பிடாத. இவன் தான் எடுத்திருப்பானா? இல்ல இல்ல, தெரியாம போய் கேட்டு சண்டை தான் வந்துட போகுது. ஆனா நான் இங்க தானே வச்சேன், அப்ப எங்க போனுச்சு? ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? ஒருவேளை நம்மள பழி வாங்கணுங்கிறதுக்காக இவன் தான் எடுத்திருப்பானோ? சரி, பேசாம கேட்டே பாத்துடலாம். இதுக்கு மேல இங்க இன்னும் சரிப்பட்டு வராது. இந்த கிரண் எப்படியாவது வந்து சேரட்டும், நம்ம கிளம்பலாம். இவன் என்ன அவன் மட்டும் கிளம்புறான்? ஹலோ ஹலோ, எங்க என்ன? இங்க கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். வாட்? ஹலோ, சொன்னது கேட்கலையா? உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். அப்படின்னு நம்ம கிட்ட பேச போறா? ஒருவேளை அன்னைக்கு நடந்ததுக்கு சாரி கேப்பாலோ? இருக்கலாம். சரி ஓகே, கிட்ட போய் என்னன்னு கேட்கலாம். ஹலோ, என்னங்க யோசிச்சுட்டே நிக்கிறீங்க? இங்க வாங்க. வரேன். என்ன? ஹலோ, என்ன அங்கே நிக்கிறீங்க? பக்கத்துல வாங்க. பக்கத்துலயா? ஆமா, பக்கத்துல தான், வாங்க. என்ன? என்ன கொஞ்சம் பக்கத்துல வாங்க. என்ன? ரகசியங்க, கிட்ட வாங்க. என்னவா லூசா இருப்பாளா? ஹலோ வாங்க. என்ன? இல்ல, நான் குத்துவிளக்கு பூஜைக்காக தான் இந்த கோயிலுக்கு வந்தேன். சரி. குத்துவிளக்கு பூஜையும் முடிஞ்சிருச்சு. தெரியும். அதான் பூஜை முடிஞ்சதும் இங்க வந்து அகல் விளக்கு ஏத்தணுமா, ஏத்துறதுக்காக வந்தேன். சரி, அதுக்கு என்ன? இல்ல, அது வந்து என்ன? ஐயோ, இவங்கிட்ட இப்ப எப்படி கேக்குறது? ஒருவேளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அவ்வளவுதான், பெரியம்மா நம்மள வச்சு பார்க்க மாட்டாங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, பாத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஆமா, இவனை பாக்கணும்னு ரொம்ப ஆசை பாரு. திருட்டு பைய, குத்து விளக்கு திருடி வச்சுட்டு ஓவரா தான் சவுடாலா பேசிட்டு இருக்கான்.
ஷைலஜா, இந்த இடத்துல நீ கோவமே படக்கூடாதுடி. ஒருவேளை கோவப்பட்டு கத்துனன்னு வை, கண்டிப்பா குத்து விளக்கு உனக்கு கிடைக்காது. சோ இவங்கிட்ட கொஞ்சம் பொறுமையா தான் பேசியாகணும். ஹலோ ஆ ஏங்க, அது வந்து நான் குத்து விளக்கு. ஹலோ, என்ன அப்போ இருந்து ஒரு விஷயத்த சொல்ல வர அப்படியே முழுங்கிடுற? என்ன விஷயம்? இல்லங்க, அது வந்து என் குத்து விளக்க காணும். வாட்? குத்து விளக்க காணுமா? ஆமா, நான் இங்கதான் வச்சுட்டு போனேன். எங்க? இதோ இந்த 4வது மாடத்துல. என்ன சொல்ற நீ? 4வது மாடமா? ஆமா, 4வது மாடம் தான். நீங்க வேணா கவுண்ட் பண்ணி பாருங்க. அதோ 1 2 3 4 இங்கதான். ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஒண்ணுமே எனக்கு புரியல. சார், என் குத்து விளக்க நீங்க தானே வச்சிருக்கீங்க? எது? இல்ல இல்ல, நான் உங்கள திருடெல்லாம் சொல்லல. நீங்க சும்மா என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு எடுத்து வச்சிருக்கீங்களா? ஏய், சரி சரி, கோவப்படாதீங்க. நீங்க என்ன பழி வாங்கலாம் எடுத்து வைக்கல. மேபி யாரோடதோ யாரை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க வந்தாங்கன்னா கேட்டாங்கன்னா கொடுத்துடலான்னு நல்ல எண்ணத்துல எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, அது என்னோடதுதான். என்கிட்டயே கொடுத்துறீங்களா ப்ளீஸ்? என்னடி நக்கலா? டியா? ஏய், என்ன சவுண்ட் எல்லாம் ஓவர் ஆகுது? ஐயோ ஷைலஜா, இப்போதைக்கு நீ கோவப்பட்ட, கண்டிப்பா குத்து விளக்கு உனக்கு இல்ல. சோ அவன் எது பேசினாலும் கொஞ்சம் அமைதியா பேசு. குத்து விளக்கு வாங்கினதுக்கு அப்புறம் உன்னை கும்மா குத்து குத்திடலாம். ஏய், ஒண்ணுதான். என்ன சவுண்ட் எல்லாம் ஓவர் ஆகுது? இல்ல இல்ல, நான் போய் உங்ககிட்ட சவுண்டா பேசுவேனா? அப்படிலாம் இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க தான் நினைக்காதீங்க. பார்த்தாலே தெரியுது நீ சும்மா கேட்டியா இல்ல வம்புக்கு கேட்டியான்னு. ஐயோ, வம்பிழுக்கவா? அதுவும் உங்க கூடவா? நான் போய் உங்ககிட்ட வம்பிழுப்பேனா? பாரா, அவ்வளவு நல்லவளா நீ? ஏங்க, உங்களுக்கு என் ஃபேஸ பார்த்தாலே தெரியலையா? பாருங்க, நான் எவ்வளவு பாவப்பட்ட பொண்ணா இருக்கேன்னு. ப்ளீஸ்ங்க, குத்து விளக்க மட்டும் கொடுத்துறீங்களா? என்னடி உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? திருட்டு பையன் மாதிரியா? ஆமாண்டா, உன் மூஞ்ச பார்த்தா மட்டும் இல்ல, நீ பேசுறதுலயே தெரியுது நீ தான் திருட்டு பைய. சிவனா, அப்படியே அவனை பார்க்கும்போதுல வெறிதான் ஆகுது. சைலஜா, கோவப்படாதடி. குத்து விளக்கு அவங்கிட்ட இருக்கு. சோ குத்து விளக்கு வாங்குற வரைக்கும் கோவமே பற்றக்கூடாது. ஏய், உன்னதான் கேக்குறேன். என்ன பார்த்தா திருட்டு பையன் மாதிரியா இருக்கு? அச்சச்சோ, திருட்டு பையனா? அதுவும் நான் போய் உங்களை அபச்சாரம் அபச்சாரம். நீங்க எவ்வளவு இன்னசென்டா இருக்கீங்க. நான் போய் உங்களை அப்படிலாம் நினைப்பேனா? ஏய், ரொம்ப நடிக்காதேனா? இல்லங்க, நான் நிஜமாதான் சொல்றேன். உங்க ஃபேஸ பாருங்க, நீங்க எவ்வளவு இன்னசென்டா இருக்கீங்க. இங்க பார், நீ எதுக்காக இப்படிலாம் வச்சுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட குத்து விளக்கு என்கிட்ட இல்ல. ஏங்க, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் குத்து விளக்கு இல்லாம வீட்டுக்கு போனேன், கண்டிப்பா எங்க அம்மா அடிப்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? சார் சார், இங்க பாருங்க, உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா 2 அடி கூட அடிச்சுக்கோங்க. ஆனா குத்து விளக்க மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ். ஏய், என்ன அப்போ உன் குத்து விளக்க நான் தான் எடுத்துங்கிறேன். இல்ல இல்லங்க, நீங்க திருடிட்டீங்கன்னு சொல்லல, அதான் ஒரு நல்ல எண்ணத்துல. எந்த நல்ல எண்ணத்துலயோ எந்த ஒரு குத்து விளக்கு நான் எடுத்து வைக்கல. கிளம்பு. சார் சார், ப்ளீஸ் சார், உங்களுக்கு என் மேல என்ன கோவம் இருந்தாலும் சரி, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா குத்து விளக்க மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ். ஏய், அதான் நான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. சார் சார், ப்ளீஸ் சார், உங்ககிட்ட நான் மன்னிப்பு கூட கேக்குறேன். ப்ளீஸ் சார், குத்து விளக்க மட்டும் கொடுத்துருங்களேன். ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. போய் தேடி பாரு, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நான் கிளம்புறேன், எனக்கு மணி ஆகுது. எது? போய் தேடி பாரு, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். சார், ஒரு நிமிஷம். ஷைலஜா, இதுக்கு மேலே இவங்கிட்ட பொறுமையா பேசுறதுல வேலைக்கே ஆகாது. மவனே, குத்து விளக்கையா திருடுற? இருடா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டேய், ஏய், என்னடி பண்ற? ஏய், என்னடி பண்ற? சட்டையில முதல்ல கையெடு. என்ன திருட்டு பயலே? நானும் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ற. என் குத்து விளக்க திருடினது நீதான். ஒழுங்கா என் குத்து விளக்க எடுத்து வச்சுட்டு இங்க இருந்து ஓடி போயிரு. ஏய், என்னடி வாய் ஓவரா பேசிட்டு இருக்கா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை சொல்லும் போதே சட்டையில இருந்து கையெடுத்துரு. இல்லன்னு வை, பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். என்னடா மிரட்டுறியா? இங்க பாரு, என் குத்து விளக்க எடுத்து வைக்காம நீ இங்க இருந்து 1 இன்ச் கூட நகர முடியாது. நீ என்ன நினைச்ச? ஈஸியா என் குத்து விளக்க திருடிட்டு ஓடிடலானா? ஏய், என்னடி நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். மூச்சுக்கு 300 தடவை திருடங்கிற. ஷேடி, ஆஃப்டர் ஆல் அந்த இத்து போன குத்து விளக்க திருடி நான் என்ன கோட்டையா கட்ட போறேன்? இரிட்டேட் பண்ணாம என் சட்டையில இருந்து கையெடுத்துரு. ஆஃப்டர் ஆலா? டேய், அந்த குத்து விளக்கோட விலை என்னன்னு தெரியுமாடா உனக்கு? என்ன, ஒரு 2000 இருக்குமா? திருட்டு பயலே, நான் அப்பவே நினைச்சேன். கரெக்டா கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கியா? இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், ஒழுங்கா என் குத்து விளக்க கொடுத்துட்டேன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப மட்டும் நீ என் குத்து விளக்க கொடுக்கலன்னு வை, கண்டிப்பா நான் பெரிய பிரச்சனையாக்கிடுவேன். ஏய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. என்ன பத்தி என்ன நினைச்ச? ஆஃப்டர் ஆல் அந்த இத்து போன குத்து விளக்க திருடி போய் வச்சு சாப்பிடறவனா?
ஆமாண்டா திருட்டு பயலே, நீ சொன்னாலும் சொல்லினாலும் இதுதான் உண்மை. ஷேய் உன் குத்து விளக்கெல்லாம் கைலாங்கடையில போட்டா கூட கார் வாய்க்கு கூட மிஞ்சாது. எது கார் வாக்கி கூட மிஞ்சாதா? டேய் டேய், அந்த குத்துவிளக்கோட மதிப்பு என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அது எங்க அம்மாவோட அம்மா வாங்கி கொடுத்தது. அப்பவே அந்த குத்துவிளக்கோட விலை 1000 ரூபாய். இப்பெல்லாம் குறைஞ்சது என் குத்துவிளக்கோட விலை 10,000 ரூபாயாவது இருக்கும். ஓ 10,000 இருக்குமா? என்ன வெள்ளி குத்து விளக்கா? இல்லையே, நான் பாக்கும்போது பித்தளை குத்து விளக்கு மாதிரி தானே இருந்துச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த நியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அப்போ நீ என் குத்துவிளக்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க. அப்போ நீ தான் என் குத்துவிளக்க ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்க. ஸ்கெட்ச் போட்டா? ஆமா, நீ தானே இப்ப சொன்ன அது பித்தளை குத்துவிளக்குன்னு. அதானே உண்மை. அது பித்தளை குத்துவிளக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நீ தானே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க. இங்க பாரு, நான் உங்ககிட்ட லாஸ்டா கேக்குறேன், என் குத்துவிளக்க கொடுத்துரு, என் அம்மா என்ன அடிப்பாங்க. ஷேய் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீ எப்படி கேட்டாலும் உன் குத்து விளக்கு என்கிட்ட இல்ல. முதல்ல சட்டையில இருந்து கையெடு. அப்போ நிஜமாவே என் குத்துவிளக்க நீங்க எடுக்கலையா? ஹேய் இப்ப எதுக்கு அழுகுற? குத்து விளக்கு தானே, வேற வாங்கிக்கலாம். இல்ல இல்ல, உங்களுக்கு எங்க அம்மா பத்தி எல்லாம் தெரியாது. எங்க அம்மா என்ன அடிச்சு கொன்னே போட்டுருவாங்க. ஹேய் நான் தான் சொல்றேன்ல, அழாத. இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? குத்து விளக்கு எங்க அம்மா கிட்ட என்ன சொல்றது? இங்க என்ன நடந்துச்சோ அது சொல்லு. இல்ல இல்ல, நான் தான் கேர்லெஸ்ஸா குத்து விளக்க காண அடிச்சிட்டேன். போச்சு, இன்னைக்கு எங்க அம்மா என்ன கொல்ல போறாங்க. என்ன நீ இந்த சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி போய் அழுதுட்டு இருக்கா? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் சின்ன விஷயம் இல்ல. எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். எங்க அக்கா கிட்டயும் என்கிட்டயும் அம்மா சொல்லிதான் விட்டாங்க, குத்து விளக்க பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும்னு. நான் இப்படி கேர்லெஸ்ஸா இருந்து காண அடிச்சுட்டேன். என் அம்மா கிட்ட போய் என்னன்னு சொல்றது? ஷே இந்த குத்து விளக்கு இந்த ஆளுగా அழுதுட்டு இருக்கா. அன்னைக்கு எங்க கார்ல வந்து சேர் அடிச்சதுக்கு எப்படி சண்டை போட்டா? அவ்வளவு போல்டா என் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இப்படி அழுதுட்டு இருக்கா. நானும் ஒன்ன ரொம்பவே போல்டான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ புள்ள பூச்சி மாதிரி அழுதுட்டு இருக்கா. இப்ப இந்த குத்து விளக்குக்கு என்னென்ன திட்ட போறாங்களோ தெரியல. குத்து விளக்கு மட்டும் கிடைக்கல, கண்டிப்பா நான் வீட்டுக்கே போக மாட்டேன். ஷிது வீட்டுக்கு போக மாட்டியா? ஆமா, எங்க அம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்க. கண்டிப்பா குத்து விளக்கோட தான் வீட்டுக்கு போயாகணும். சரி சரி அழாத, வா தேடி பார்க்கலாம். கிடைக்கலன்னா? கிடைக்கலனா நானே வாங்கி தரேன். புதுசாவா? ஆமா. ஆனா நீங்க எப்படி எனக்கு வாங்கி தருவீங்க? நான் தான் உங்ககிட்ட சண்டை போட்டேன்ல. இந்த நிர்மல் கிட்ட ஆபத்துன்னு சொல்லி ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா பண்ணுவேன். அது என் எதிரியா இருந்தாலும் சரி. அப்போ என் குத்து விளக்க நீங்க எடுக்கலையா? ஷேய் அப்படியே ஒண்ணு போட்டேன் வை. போனா பகுதியே குத்து விளக்கு தேடி தரலான்னு பார்த்தா என்னையே தேடுங்கிறியா? இல்ல இல்ல, தேடித்தாங்க. வா தேடி தரேன். இதென்ன மணி இத்தனை ஆயிடுச்சு? ஐயோ, மீரா கவி காணும், ஷைலா கவி காணும், சஞ்சனா கவி காணும். இப்ப எங்கன்னு போய் தேடுறது உங்களெல்லாம்? ஐயோ கடவுளே. உசுரோட இருக்கா நான் பெத்த பிள்ளை, ஏனோ என்னோ தகவல் வல்ல, ஆனா எங்கடா இருக்க மமனே? பேசாம ஃபர்ஸ்ட் மீராக்காவை பார்க்கலாம், அப்புறமா சைலக்காவை பாத்துக்கலாம். கடவுளே, எனக்கு தான் கண்ணு தெரியல, உனக்காவது கண்ணு இருக்கா இல்லையா? பாத்து. ஹலோ. அடி எதுவும் பண்ணல? இல்ல இல்ல, அதுக்குள்ளதான் நீங்க வந்து புடிச்சிட்டீங்களே. இனிமேலாவது நிக்கும் போது கேர்ஃபுல்லா இல்லைங்க. இல்ல, நான் கேர்ஃபுல்லா தான் நின்னேன். அந்த தாத்தா தான். நானும் பாத்துட்டு தான் இருந்தேன். இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? அதான் பிடிச்சிருக்கனே. ஹலோ, நான் பிடிக்க சொன்னது குத்து விளக்க. ஓ நீங்க அத சொன்னீங்களா? ஆமா. இப்ப நான் எந்த கையால் குத்து விளக்கு பிடிக்கணும்? ஷீனா நான் சொன்னது கேட்கலையா? இல்ல இல்ல, நீங்க எதையுமே பிடிக்க வேண்டாம், என்ன விடுங்க. இல்ல பரவாயில்ல, அங்க இருந்து வந்தது உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான். சோ எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பண்றேன். இல்ல இல்ல இல்ல, எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம், என்ன விடுங்க. வேணாமா? வேணாம். ஷூரா? கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும். இன்னைக்கு நடைய சாத்திட்டாங்களா? நானும் டெய்லியும் சீக்கிரமா தான் வரேன், ஆனா அதுக்குள்ள சாத்திடுறாங்க. முருகப்பெருமானே ஏன்பா? என் மேல ஏதாவது கோவமா என்ன? அப்படி என் மேல ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா சாரி, என்ன மன்னிச்சிருங்க. அதுக்காக இப்படி உங்களை பார்க்கவே விடாத மாதிரிலாம் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சரி, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னைக்கு நான் உன்ன மனசுல நினைச்சுக்கிட்டே கும்பிட்டு போறேன். ஆனா நாளைக்கு கண்டிப்பா நீ எனக்காக வெயிட் பண்ணணும், சரியா? அப்பா, நான் உங்ககிட்ட கேக்குற டெய்லி ஒரே ஒரு விஷயம் தான்.
என் மாமா குடும்பம் நல்லா இருக்கணும். என் மாமா என்னென்னலாம் நினைக்கிறாரோ அது எல்லாமே அவருக்கு கிடைக்கணும். இதை மட்டும் நீ எனக்காக பண்ணா போதும். கண்டிப்பா பண்ணுவல? எனக்கு தெரியும், கண்டிப்பா நீ எனக்காக இதை பண்ணுவ. இங்க பாரு, நீ எனக்குலாம் எதுவுமே தனியா நல்லது பண்ண வேண்டாம். எனக்கு பண்ணணும்னு நினைக்கிற நல்லதா என் மாமாவுக்கு பண்ணு, அது போதும். சரி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போறேன். கண்டிப்பா நாளைக்கு நான் உனக்காக வருவேன், நீ எனக்காக வெயிட் பண்ணும். சஞ்சனா, யாரு? கதிர் மாமா. சஞ்சனா, பாரா, இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? இது நம்ம கதிர் தானா? சஞ்சனான்னு பேரை கேட்டாலே ஊன்னு குதிக்கிறவன் இன்னைக்கு அவகிட்டே கோபப்படுறான். இது கூட பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. சரி, வெயிட் பண்ணி பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. ஆமா, கைய வலிக்குது, கைய விடுங்க. சஞ்சனா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? கதிர் மாமா, அது வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனாலதான். சஞ்சனா, எதுவும் பேசாத. நான் இப்ப இருக்க கோவத்துக்கு சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன சரி, அட்லாஸ்ட் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இல்ல கதிர் மாமா, நீங்க வீட்ல இல்ல, அதனாலதான் நான் அத்தகிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். கைய வலிக்குது மாமா. பாரா, இப்படி கதிரை பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு புதுசா இவனுக்கு என்னாச்சு? எப்போதும் சஞ்சனா காரி துப்புனா கூட தொடச்சிட்டு அமைதியா பறவேன். இன்னைக்கு எதுக்காக இவ்வளவு கோவப்படுறான்? பாப்போம் எதுக்குதான் இந்த நல்லா நிக்கிறான்னு அவனே அவன் வாயில சொல்லுவான். இங்க பாரு சஞ்சனா, உன் மேல என்னால கோவமே பட முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான், அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். அதுக்காக எல்லா விஷயத்திலையும் பொறுத்தே போயிட்டு இருப்பேன் கிடையாது. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா. கதிர் மாமா, கை ரொம்ப வலிக்குது. சஞ்சனா, ரொம்ப வலிக்குதா? ஆமா, ரொம்ப வலிக்குது. கதிர், சாரி சஞ்சனா, ஏதோ தெரியாம கோவத்துல சாரிடி, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டனும். இல்ல பரவாயில்ல மாமா, கைய விடுங்க. இங்க பாரு சஞ்சனா, என்ன நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? உனக்காக மட்டும்தான், ஒருத்திக்காக மட்டும்தான். இன்னைக்கு நான் உன பைக்ல கூட்டு போலான்னு எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? ஆனா ஒரே செகண்ட்ல என் ஆசை எல்லாம் மண்ண மாதிரி கொட்டிட்டு நீ பாட்டுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டா. அதான் அந்த கோவத்துல என்ன பண்றது தெரியாம தான் என்ன மன்னிச்சிரு. அதான பார்த்தேன். இவனாவது இவகிட்ட இவ்ளோ ஹாசா பேசுறதாவது இந்த சீமை துறைக்கி இந்த மகாராணிய வண்டியில ஏத்திட்டு வரலங்கிறது தான் குறை. சை, நானும் ஏதாவது சீன் இருக்கும் நல்லா பார்த்து ரசிக்கலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். இப்படி சப்பையா முடிஞ்சு போச்சே. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கு இருந்தாலும் இந்த சஞ்சனா கண்டிப்பா கதிரை ஏத்துக்க மாட்டா. எப்படியும் அவனுக்குள்ள ஒரு சண்டை வரதானே செய்யும். அப்ப பாத்துக்கலாம். இதுக்கு மேல இங்க என்ன வேலை நமக்கு? இவன் எந்த ஆளையும் அவ கால விழுந்து எந்திரிச்சு வரட்டும், நம்ம கிளம்பலாம். கதிர் மாமா, இப்பவாச்சும் கையை விடுறீங்களா? ஏன் சஞ்சனா, இப்ப நான் லைட்டா தானே பிடிச்சிருக்கேன். இது கூட உனக்கு வலிக்குதா என்ன? இல்ல கதிர் மாமா, அது வந்து. இங்க பாரு சஞ்சனா, என்ன நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. எனக்கு நீ வேணும், அதுவும் எனக்குன்னு மட்டும் நீ வேணும். அதுக்காக இந்த கதிர் என்ன வேணாலும் பண்ணுவான், என்ன வேணாலும். என்ன சஞ்சனா, புரிஞ்சுதா? இல்ல மாமா, அது வந்து. மாமா, கைய விடுங்க. சஞ்சனா, இப்ப கூட நான் உன்னை பிடிச்சிருக்க அந்த கையை மட்டும் தான் நீ நோட் பண்ற. இத்தனை வருஷத்துல என் சுண்டி வரலாவது உன்னோட அனுமதி இல்லாம ஒன்னு தீண்டி இருக்குமா? சொல்லுடி, இத்தனை வருஷமா ஒரே வீட்டுல தானே இருக்கோம். ஒரு தடவையாவது உன்னோட அனுமதி இல்லாம நான் உன்னை தொட்டிருப்பேனா? சொல்லுடி. இங்க பாருங்க கதிர் மாமா, நான் உங்க வீட்டுல இருக்கிறதுக்கான காரணம் மாமா மட்டும்தான். மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல. அது மட்டும் இல்ல, உங்க மனசுல என் மேல என்ன ஆசை இருந்தாலும் அத அழிச்சிருங்க. ஏன்னா அது எதுவும் செட் ஆகாது. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். சஞ்சனா, ஸ்டாப் இட். என்னடி என்ன பேசிட்டு இருக்கா? நீ என்ன நினைச்சா உன்னை ஈஸியா விட்டு வேணாம்? இங்க பாரு சஞ்சனா, கிட்டத்தட்ட 10 வருஷமா என் மனசுல உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னானாலும் சரி, நீ எனக்கு மட்டும்தான். உன்ன எதுக்காகவும் யாருக்காகவும் என்னால விட்டு தர முடியாது. இதுக்கடையில எங்க அப்பனே வந்தாலும் சரி, புரிஞ்சுதா? கதிர் மாமா, அது வந்து. நீ எதுவும் சொல்ல வேண்டாம் சஞ்சுமா. சாரி. பரவாயில்ல மாமா. ஏண்டி எதுக்காக என்ன இப்படி கொள்ற? கிட்டத்தட்ட 10 வருஷமா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கெஞ்சுறேன். என்ன கொஞ்சமாவது புரிஞ்சுக்க சஞ்சனா. இந்த 10 வருஷத்துல யார் சொல்ற பேச்சாவது நான் கேட்டுப்பனா? நல்லா யோசிச்சு பாரு. ஆனா நீ சொன்னா அந்த வார்த்தையை தாண்டி ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வச்சிருப்பனா? ஷே மாமா, தெரியும் சஞ்சனா, உனக்கே அதுக்கான ஆன்சர் என்னன்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் சொல்றேன், நான் உனக்கு அடிமையா இருக்கேன்டி. உன்னோட அந்த கூர்மையான கண்ணு, அந்த மூக்கோரம் இருக்க மூக்குத்தி, அந்த உதட்டு கீழே இருக்க மச்சம், இதுல எல்லாம் ஒவ்வொரு நொடியும் சிக்கி சின்ன பின்னமாயிட்டு இருக்கேன்டி. ஆனா உனக்குதான் என்னோட தவிப்பு என்னன்னு தெரியல. போகுதே உசுரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழி கையில. ஓ மாம தவிக்கிற மடிப்பிச்ச கேட்கிற மனச தாடிய மணி குயில அக்கறை சீமையில் நீர். சரி வா கிளம்பலாம். ஆனா மாமா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட.
சஞ்சனா, இப்ப நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன். உனக்கு நல்லாவே தெரியும் இந்த கதிர் யாருக்கும் அடங்கி போறது கிடையாது. அப்படியாப்பட்ட கதிர் உனக்காக அடங்கி வரணும். அதுக்காகயாச்சும் கொஞ்சம் இறங்கி வா சஞ்சனா. சரி மாமா, நீங்க முன்னாடி போய் வண்டி எடுங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சஞ்சனா, பயப்பறியா? சாரிடி, இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். பரவாயில்ல மாமா, நீங்க போய் வண்டி எடுங்க. சரி, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு சீக்கிரமா வா. ம் மாமா. சொல்லுடி, என்னாச்சு? விளக்குது வெயிட்டா இருக்காண்டா? கூடு, நான் எடுத்துட்டு போறேன். இல்ல மாமா, அது வந்து பிரசாதம். பிரசாதமா? ஆமா மாமா, விளக்கு பூஜை பண்ணோம்ல, அந்த குங்குமம். ஓ, அதுவா? சரி, வச்சு விடு. வச்சு விடணுமா? ஆமா, ஏன் வச்சு விட மாட்டியா? இல்ல மாமா, அது வந்து சஞ்சனா, சஞ்சுமா, மாமா. என்ன ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கா? குங்குமம் தானே? இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வச்சு விடுறேன். இவள்தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறது. மாமா, வச்சுட்டேன். கதிர் மாமா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லடி, கல்ல லைட்டா பட்டுருச்சு. ஐயோ, கல்ல பட்டுச்சா? மாமா ஒரு நிமிஷம். மாமா, இப்போ பரவாயில்லையா? அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன். அந்த கதிர் மாமா, இன்னமும் எரிச்சலா இருக்கா? இல்ல இல்ல, லைட்டா எரியுது. ஒரு நிமிஷம் இருங்க மாமா, நான் சரியா ஊதல போல. இருங்க, நான் கரெக்டா ஊதிடுறேன். இல்ல சஞ்சனா, சஞ்சனா. மாமா, இப்போ பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல, கிளம்பலாமா?